அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு கவிஞர் நாதன் ரகுநாதன், திருப்பூர். மாபோ சிவஞானம். மாபோசி என்று அழைக்கப்படும் மாபோ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. அவருக்காக ஒரு கவிதை. சிலம்பு செல்வர் மாபோசி, சிந்தனை சிற்பி மாபோசி, சிலப்பதிகாரம் ஆய்ந்துரைத்த செந்தமிழின் மொழிக்காவலர் மாபோசி, 3ஆம் வகுப்பு வரையே படித்த முதுபெரும் தலைவர், ஏழ்மையை சுவைத்த ஏந்தல், இலக்கிய மனம் பாய்ந்த தோழர், சின்ன இலை பின்னிய நெசவாளி, செங்கரம் கொண்டே தமிழை அச்சுக்கோத்த செந்தமிழர், வெள்ளை ஆதிக்கம் நாட்டையே நசுக்கிய போது வெகுண்டெழுந்தே விடுதலை போராட்டத்திலே களம் குதித்தவர், சிறை சென்றவர். தமிழா, துணிந்து எழுந்திரு என துண்டறிக்கை வெளியிட்டதற்காக சிறைவாசம் சென்றவர், செந்தமிழுக்காக போராடியவர். அவருக்கு பூமணம் வீசியது சிறைச்சாலை, பொதிகை தென்றலாய் வருடியது சிறைச்சாலை. 700 நாட்கள் இட்டார் சிறையிலே, எழுந்ததோ தமிழகத்தின் புதிய இலக்கிய புயல். ஓய்வு இடம்தானே சிறை, அவர் உள்ளம் தேடியதோ தமிழ், தமிழியல் என்று இலக்கிய நிறை. அவர் பேசியதோ தமிழ், அந்த பேச்சிலே வெடித்ததோ புரட்சி மொழிகள். மாநில சுயாட்சிக்கு கொடிபிடித்தார், தனித்தமிழர் ஆட்சியே வேண்டும் என்பதற்காக தமிழரசு கழகத்தையே நிறுவினார். சென்னைக்கு தமிழ்நாடு பெயர் சூட்ட, சென்னையை தமிழ்நாட்டிற்கே உரியதென ஆக்க, தலை கொடுத்த எனும் தலைநகர் காப்போம் என்று போராடியவர் மாபோசி. தமிழ்மொழி காப்போம், தமிழர் மானம் காப்போம், மாநில சுயாட்சி கேட்போம் என முழக்கமிட்டவர் மாபோசி. திருப்பதிக்காக போராடினார் அவர். திரு முருகனின் திருத்தணியை நமக்கு மீட்டு தந்தார். கடலாடும் கன்னியாகுமரியும் கற்கோட்டையாம் தமிழர்தம் செங்கோட்டையும் நம் தமிழ்நாட்டோடு இணைந்திட போராடியவர் மாபோசி. பொங்கலுக்கு விடுமுறை கேட்டு அது பொருத்தமானது என வேண்டுகோள் விடுத்தவர் நமது மாபோசி. அவர் காதலித்தார். ஆம், கண்ணகியின் கற்பு நெறியை, கற்பின் பெருமையை காதலித்தார். கண்ணகியின் கதையாம் சிலப்பதிகாரத்தை கையில் எடுத்தார். நாடெங்கும் மாநாடு, விழாக்கள், மணிக்கொடி என நாட்டினார். தமிழகத்தின் மாமனிதராய் உயர்ந்தார். சிலப்பதிகாரத்தை பாடினார். அதிலே சிலப்பதிகாரம் மட்டுமல்ல, இளங்கோவின் சிலம்பும் தாளம் ஆடியது, நாட்டியமாடியது. கண்ணகி வழிபாடு, சிலப்பதிகாரமும் தமிழரும், இளங்கோவடிகளின் சிறப்பு, வீர கண்ணகி என எழுதி சிலம்பு செல்வர் ஆனார். தமிழ்நாடே போற்றும் தலைவர் ஆனார். பாரதியை, வ.உ.சியை, வள்ளலாரை உலகத்தார் அறிந்திட உரை எழுதினார். இன்றும் மக்கள் மனதில், வாழ்வில் வாழ்கிறார். தமிழுக்காக போராடியவர்கள் எவரும் தலை குனிந்ததில்லை, நிமிர்ந்த வாழ்வே வாழ்ந்திருந்தார்கள் என்பதற்கு இவருடைய வாழ்வே ஒரு சாட்சி. அவரது புகழ் தரணி ஆளுவது சான்று. சிலையாய் நின்றாலும் நிலையாய் தமிழர் உள்ளங்களில் வாழ்கிறார் மாபோசி. அவர் புகழ் வாழ்க வாழ்கவே. நன்றி, வணக்கம். கவிஞர் நாதன் ரகுநாதன், திருப்பூர்.